முருகன் அருளால் முடியாதது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். முருகரோட மெசேஜ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் முருகனை எவ்வளோ நம்பி அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அவர் உங்கள் மேலே அன்பை வச்சுருக்காரு. அவர் உங்கள் மேலே அவரோட பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்கு. அது நிறைய இடத்துல ரீசன்ட் டைமில் நீங்கள் ரொம்ப நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு அந்த அன்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அம்மா அவங்களோட குழந்தை ஒரு குட்டி குழந்தைய வளர்த்துற மாதிரி இருக்கு. ஒரு குட்டி குழந்தை நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னா 7 முறை விழுந்தாலும் 8வது முறையும் திருப்பி ட்ரை பண்ணாதான் போகுது. அது மேலே அவங்க அம்மாவும் நம்பிக்கை வச்சுருவாங்க, அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு உண்டான நம்பிக்கை இருக்குல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு செயலும் ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணுங்க. உங்கள் கூடையே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முருகன் உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாரு. சில சிரமங்கள் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பெரிய இம்பேக்டும் உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. அதனால நல்ல சில விஷயங்கள் தான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிங்க. அதாவது ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச பொருள், உணவு பொருளாக இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே ஒரு டீசெண்டான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் இருக்குது, உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்லாம், எடுத்து சாப்பிடாமலும் இருக்கலாம். அது சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும், சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி இது நான் டீசெண்டாக சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மதுவாக இருந்தாலும் சரி, மாதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினை ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாக்குது. ஓம் முருகா.